ஆடி மாசம் மாமியா விட்டு ரகலைகள் பண்ணா பண்ணுங்க ப்ரோ. ஆரம்பிக்கலாமா? சைட் அடிச்சா செட்டை ஆக முடியுது, அதுவும் சைட் அடிக்க முடியும். ஏதோ கீழே குஞ்சுக்கிட்டே போகுது மாப்பிள்ளைங்கிறேன். எல்லாம் செட் ஆகிறப்பலாம் செட் ஆகும், நம்மள மாதிரி மொட்டை பிள்ளைங்களாம் செட் ஆகும்மா. என்னமாம்மா பொசுக்குன்னு புரியலாம் பேசுற? நம்ம மட்டும் என்ன மொட்டை பிள்ளைங்களாவே வாழ்ந்துட்டு போயிருவோமா? என்னம்மா பண்றது? புது மாப்பிள்ளை பரம்பரை. மாப்பிள்ளை இப்போ வாடா. ஏடா அங்கே நடந்து போற? இரியாமா வரேன்னு சொல்லுவாமா. இரு மாமா அம்சம் கூட வந்துடுறாரு. என்ன மாப்பிள்ளை போன் பேசிக்கிட்டே இருக்குது? சின்ன பொண்ணு ரெடி பண்ணி கல்யாணம் வேற பண்ணி வச்சோம். உன் தங்கச்சி தான் நம்மகிட்ட பேசியிருந்தேன். சரிங்க உட்காரு. என்ன மாப்பிள்ளை, நானும் மாப்பிள்ளையும் நேற்று வீட்டு சைடு வந்தோம். வடை பாயாசம் வாசமாகவும் அப்பளம் வாசமாகவும் தூக்கி களை கட்டுனுச்சு வீட்டு சைடு. யாயாவமா நீ வேற நானே பழைய சுற்றி வெங்காயம் வளர்க்கிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ளை, நானே நல்லா சாப்பிட்டு இருப்பாரு. சரி மாப்பிள்ளை நல்ல பொண்ணாதான் கிடைச்சிச்சுன்னு பார்த்தா என்ன ஆச்சு? ஆடி மாசம் கூட்டு போயிட்டாங்க, ஒன்னா இருக்க கூடாதான். என்ன பண்றது அப்புறம்? அதனாலதான் என் தங்கச்சிகிட்ட பேசிட்டு வந்தியா? ஆமா, சின்ன தங்கச்சி. என்ன பண்றது அப்புறம்? பொசுக்குன்னு சின்ன தங்கச்சிங்கிற ஏதோ ரெடி பண்ணிட்டியா ரெண்டாவது கல்யாணத்துக்கு? எது இல்ல சும்மா பேசுறதுக்கு மட்டும். பொழுதுபோக்கா? கடவுளே, அப்பயே நினைச்சாண்டா நீ கல்யாணம் பண்ணும் போது நீ ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிட்டேன்னு. ஆடி மாசம் வேற. ஆடி மாசம் காத்தடிக்குது உனக்கு. இப்ப அங்க சரி என் தங்கச்சி ஒருத்தன் சொல்றேன் பாரு, எதுவும் கவலைப்படாத. ஆடி மாசம் மட்டும்தான் ஆவணியில கூப்பிட்டு வந்து நல்லா வடை பாயசமா சாப்பிடு. பாரு போயிட்டு வேலை இருக்கு. சரி போயிட்டா.